நிவாரண முகாமில் உற்சாகமாக வேலை செய்கிறார்கள் அந்த சிறுவர்கள். சுறுசுறுப்பான நடை, சிரித்த முகம், யாரையும் எதிர்பார்க்காமல் ஓடியாடி வேலை செய்து கொண்டே இருக்கிறார்கள். வெள்ளத்துக்கும் அவர்களுக்கும் சம்பந்தமே இல்லாத பாவனை. ஆனால் அவர்களின் கதையை கேட்டால் கண்ணீர் வருகிறது. ஏப்பாக்கம் ஸ்டேடியம் அங்கே மேடம் சார் எங்களை கூப்பிட்டாரு வேலை பார்க்க. வீடியோ பிள்ளாட்டு போகிறோங்க, அப்பா அம்மா இருக்காங்க. இந்த அட்டை பாக்ஸ் தூக்குற மேடம் தண்ணி பாட்டில் ஏற்றுருவோம், எல்லாத்துக்கும் டீ தரோம். வீட்டில் தண்ணியில் அடிச்சுட்டு போச்சு மேடம். ஏசி சார் எங்களை கூப்பிட்டாரு. 18 பேர் கொண்ட குழு அது. இளைஞர்களின் ஆற்றலை அங்கே கண்கூடாக பார்க்க முடிகிறது. கேலி கிண்டல்களுடன் சிரித்து பேசிக்கொண்டே உற்சாகமாகவும் வேலை பார்க்கின்றனர். நாங்கள் இப்போது இண்டூவில் வந்து வாலண்டரியாக வந்திருக்கோம். நாங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு 500 பேர்கிட்ட ஃபுட்லாம் டொனேட் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கு மேலே எங்களுக்கு வந்து இண்டூன்னு ஃபவுண்டன் கிடச்சிது ஒருத்தர் மூலியமாக. இங்கே வாலண்டரிஸாக வந்ததுலேருந்து ஒரு 25,000 30,000 பேர்கிட்ட நாங்கள் ஃபுட்டு டொனேட் பண்ணியிருக்கோம் இது வரைக்கும். என் வீடு மட்டும் ஃபுல்லாக காலி, ஆனால் நானே இங்கே வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். என் வீடு ஃபுல்லாக முழுங்கிடுச்சு. வந்துட்டு நான் என்ன முகாமுக்கு வரும் பொருட்களை வரிசையாக நின்று வாங்கி உள்ளே வைப்பது, தேவைப்படும் பொருட்களை முறையாக பிரித்து அடுக்கி கட்டி வைப்பது, முகாமுக்கு வரும் தன்னார்வலர்களுக்கு உதவுவது என்று படுவேகமாக வேலை நடக்கிறது. ட்ரிப்ளிகேனில் இருக்க எல்லாருமே ஓகே, பட் சில ஏரியாஸ்லாம் ரொம்ப அஃபெக்டாக இருக்குது. லைக் இங்கே இருக்க லாக் நகர் அதெல்லாம் இந்த ஏரியாலாம் ரொம்ப அஃபெக்டாக இருக்குது. அதெல்லாம் போய் நேற்று ஃபுல்லாக கொடுத்துட்டு வந்துட்டோம். பொருளாக இன்னும் எல்லா ஏரியாக்கையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் என்ன நினைக்கிறோன்னா, வெளியே கொடுக்காம உள்ள இன்டீரியர் போய் கொடுத்தா எல்லாருக்கும் லைக் பொருள் போய் சேரும்னு நினைக்கிறோம். ஸோ அந்த மாதிரி தான் இந்த டீம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. எல்லாருக்குமே போய் இன்டீரியர் வரைக்கும் போய் கொடுக்கணும்னு நினைக்கிறோம். ஸோ அதே வீடாக ஸோ அதே தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதே மாதிரி இது ஒரு எனக்கு தெரியல எவ்வளோ தூரம் போகணும், பட் எவ்வளோ தூரம் போக முடியுமோ அவ்வளோ லெவலுக்கு நாங்கள் போக ரெடியாக இருக்கோம். லைக் ஹிந்துஸ் ஹெல்பிங் அ லாட். நிவாரணம் தேவைப்படும் இடங்களுக்கு நேரடியாகவே சென்று தேவையை உணர்ந்து பொறுமையுடன் பொருட்களை விநியோகித்ததில் இவர்களின் பங்கு பெரியது. ஃபுட்டு டொனேட் பண்ணுறோம் கிடையாது. அடுத்தது ஏரியாவில் க்ளீன் பண்ணுறதுக்கும் பசங்க ரெடியாக இருக்காங்க. எல்லா ஏரியாவும் ரெடி பண்ணுறதுக்கும் தயாராக இருக்காங்க. இது முடிஞ்சோடனே ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட்டு க்ளீனிங் தான். ஃபஸ்ட்டு சாப்பாடு, நெக்ஸ்ட்டு க்ளீனிங் தான். அடுத்தது க்ளீனிங் தான் ஃபுல்லாக இறங்க போகிறோம். சட்டம் படிக்கும் எங்களுக்கும் பொறுப்பு அதிகம் என்கிறார் சட்டக்கல்லூரி மாணவரான கால்வின். சொந்த முயற்சியில் அம்பேத்கர் பல்கலைக்கழகம் மற்றும் சட்டக்கல்லூரி மாணவ மாணவிகளை ஒருங்கிணைத்திருக்கிறார். நண்பர்களின் துணையோடு மாணவர்களிடமும் அவர்களின் பெற்றோரிடமும் 2.5 லட்சம் ரூபாய் திரட்டியிருக்கிறார். கால்வின், ரோஹிணி, ருக்மணி என 3 பேரில் தொடங்கிய பயணம் இன்று 123 தன்னார்வலர்களை இணைத்திருக்கிறது. நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு மலையிலேயே ஸ்டார்ட் பண்ணோம். நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறப்ப டீம் ஆஃப் 3 மெம்பர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறப்ப என்ன பெட்ஷீட் கொடுத்து பிளாட்ஃபார்மில் இருக்கிறவங்க பெட்ஷீட் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணோம். போக போக கேதர் ஆச்சு. எங்கள் ஸ்பான்சர்ஸ் பண்ணாங்க, ட்ரஸ்ட் வச்சு எங்கள் மேலே நிறைய பேருக்கு டொனேட் பண்ணாங்க. அது போக போக இப்போ எங்களை ஹிந்து கூப்பிட்டுக்கிட்டாங்க. நாங்கள் அவங்க கூட இணைஞ்சிக்கிட்டோம். எங்களுக்கு இன்னும் நிறைய பேரை கவர் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு சான்ஸாக இருந்துச்சு. இது போக என்னென்னா நம்ம வாலண்டியர்ஸ் வந்து ரொம்ப எக்ஸாக்டாக டோர் டு டோர் போகிறாங்க. நம்ம வந்து ஓப்பனாக பஸ்ஸில் போயோ லாரியில் போயோ லைனில் நின்று கொடுக்குறது இல்லை. ஏன்னா நம்ம டோர் டு டோர் யாருக்கு என்ன தேவை இருக்கோ கொடுக்குறாங்க. தேவையான ஆட்கள் மட்டும்தான் அவங்களுக்கு கொடுக்குறது. அதனால இன்னொன்று என்னன்னா, எந்த லெவல் தண்ணி இருந்தாலும் சேர் இருந்தாலும் இறங்கி வேலை செய்கிறாங்க நம்ம வாலண்டியர்ஸ். இதில் ஒரு உண்மையிலே பாராட்ட வேண்டியது எங்கள் வாலண்டியர்ஸ் கிட்ட இருக்கிறது. வெள்ளத்துக்கு பயந்து ஒதுங்காமல், நண்பர்களுடன் வெளியே செல்லாமல், சமூக ஊடகங்களில் பொழுதை போக்காமல், வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவ வந்த நீங்கள்தான் நிஜ நாயகர்கள்.